என் தங்கச்சி என்கிட்ட ஆசையா கேட்டதுனால அவளுக்காக இந்த முத்துமாலையை வாங்கிட்டு வந்தேன். அதை போய் உனக்கு வாங்கிட்டு வந்தது நினைச்சு உப்புத்தொட்டியில போட்ட பத்தியா? உன்னெல்லாம் என்ன சொல்றது? சாரி, நீ எனக்காக தான் வாங்கி வச்சிருக்கேன்னு நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்ஸ். எதுக்கு? இல்ல, என் தங்கச்சிக்கு உன்னால ஒரு நல்ல மாப்பிள்ள கிடைச்சிருக்காரு. என் அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் நீ நிறைய உதவி பண்ற. அந்த ஒரு காரணத்துக்காக தான் எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு. அதனாலதான் என் மேல நீ கோவத்தை கொட்டினாலும் என்னால பெருசா எடுத்துக்க முடியல. என்னைக்காவது ஒரு நாள் நீ ஏன் மகா, நிச்சயதார்த்த பத்திரிக்கை வந்ததும் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் நேர்ல கொண்டு போய் வச்சுட்டு வரணும். கல்யாணம் எப்படி பண்றோமோ அதே மாதிரி நிச்சயதார்த்தத்துக்கும் நம்ம எல்லாருக்கும் அழைப்பு வைக்கணும். பண்ணிரலாம்க்கா, பண்ணிரலாம். ஆறுமுகம், நீ சமையல் பண்றவங்க, பந்தல் கட்டுறவங்க, மைக் செட் போடுறவங்க எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்துரு. எதுலயும் எந்த குறையும் இருக்க கூடாது. சரிமா. சிவா, பெரியம்மா. காயத்ரியோட நிச்சயதார்த்தத்தை நீதான் முன்ன நின்னு நடத்தி வைக்கணும். சரிங்க பெரியமா, நான் பாத்துக்கிறேன். காயத்ரியோட அண்ணன் ஆறுமுகம் ஆரனோட மச்சான் சம்பத் அவரோட மச்சானுக்கு தான் காயத்ரிய கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். வேற யாராவது காயத்ரியோட கழுத்துல தாலியை கட்டினா அவன் உயிரோடவே இருக்க மாட்டான்னு மிரட்டுறாமா. அவன் மிரட்டினதுக்கெல்லாம் நீங்க ஏன் சம்மந்தி பயப்படுறீங்க? அவனை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க பயப்படாதீங்க. பயப்படாம எப்படிமா இருக்க முடியும்? எனக்கு ஒரே பையன். அந்த மாறன் பையனை ஏதாவது பண்ணிட்டானா நாங்க என்னமா பண்றோம்? மாறன் சம்பத் பிரச்சனையை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் எங்க கிட்ட பேசுங்கம்மா. ஐஷு, அம்மா இங்க. அம்மாவும் மாமாவும் கோவிலுக்கு போயிருக்காங்கண்ணே. என்ன விஷயம்ண்ணே? என்னென்ன டென்ஷனா இருக்க? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுப்பா. 2 பேரும் கொஞ்சம் மேல வாங்க. உடனே வரேன், போப்பா வரேன்.